கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் 4ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். துணிவோடு இருங்கள். ஆமென். மிகச்சிறிய வார்த்தை, ஆனால் மிக பெரிய பலம் வாய்ந்த ஒரு இறைவாக்கு. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மோசமான சூழ்நிலையிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேவையானது இந்த துணிவு, இந்த தைரியம். இயேசு மகாராஜா எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார், அவர் என் முன்னே கடந்து சென்று கொண்டிருக்கிறார், அவருடைய பாதங்களை நான் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன், அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தைரியம், துணிவு இன்று நமக்கு வேண்டும் என்று இயேசு மகாராஜா குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாம் ஓடினாலும் ஒரு சிறிய அச்சுறுத்தல், ஒரு விபத்து, ஒரு பலவீனம் நமக்கு ஏற்பட்ட உடனேயே அந்த கடவுள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். அங்கு கடவுள் இருக்கிறார் என்பதையே நாம் மறந்து விடுகிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீடர்கள் இவ்வாறு தான் படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய ஒரு புயல் காற்று அடித்த உடனேயே அவர்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே கரையிலிருந்த இயேசு மகாராஜா அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வருவதை அவர்கள் கண்டு அது பேய் என்று எண்ணி அலறுகிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு மகாராஜா அவர்கள் அருகில் வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். ஏனென்றால் பல சூழ்நிலைகளிலே நமக்கும் இதுபோன்ற காரியங்கள் நடக்கும். ஒரு பக்கம் ஏதோ ஒரு அலைக்கழிப்புக்குள்ளாக நாம் தடுமாறும் பொழுது சில நேரங்களில் கடவுள் தருகின்ற நல்வார்த்தைகளை நாம் நிதானித்து கேட்பதற்கு மறந்து விடுவோம். அதை நம்முடைய உள்ளத்திலே பதிப்பதற்கு நமக்கு நிதானம் இருக்காது. அந்த சூழ்நிலைகளிலே சில தவறான முடிவுகளை நாம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில தவறான நண்பர்களோ உறவினர்களோ நம்மை அவர்கள் வசப்படுத்துவதற்கு அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட இயேசு மகாராஜா சொல்லுகிறார், எப்பேற்பட்ட சூழ்நிலை மாற்றம் வந்தாலும் நீங்கள் நிதானத்தை விடக்கூடாது. ஒரு அலைக்கழிப்பு உங்களை சுற்றி நடந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுக்காகவே நான் மரித்தேன், உங்களுக்காகவே நான் இரத்தம் சிந்தினேன், உங்களுக்காகவே நான் சிலுவையில் அறையப்பட்டேன், உங்களுக்காகவே நான் 3ஆம் நாள் உயிர்த்து இன்றும் தந்தையினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சில சூழ்நிலைகள் கூட நமக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாயையை தோற்றுவிக்கலாம். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மட்டும் நாம் விடாமல் இருந்தால் போதும். அவர் நிச்சயமாகவே நமக்குள் வருவார். நமக்கு இருக்கிற எல்லா கலக்கத்தையும் எல்லா புயல்களையும் அவர் சரி செய்து சமாதானத்தையும் அமைதியையும் நமக்குள் நிலைத்திருக்க செய்வார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு மகாராஜா எங்களோடு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் துணிவோடு இருக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நமக்கு ஒரு அருமையான காரியத்தை இயேசு மகாராஜா கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் என் இயேசு மகாராஜா எனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம். எல்லாவற்றிலும் தைரியமாக இருப்போம். ஆமேன். God bless you.